தனியார் குழு ஒன்று ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலத்தின் மூலமாக விண்வெளிக்கு சென்ற நிலையில் அதிலிருந்து வெளியே வந்து ஸ்பேஸ் வாக் செய்து புதிய வரலாறு படைத்த விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித் விவரிக்கலாம். வணக்கம் ரஞ்சித், செய்தி குறித்து முழுவதும். வணக்கம். ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனர் எலான் மஸ்கும் அமெரிக்காவை சேர்ந்த பிரபல தொழிலதிபர் ஐசக் மேனும் இணைந்து பல்லாயிரம் கோடி ரூபாய் செலவில் போலரிஸ் டான் எனப்படும் தனியார் விண்வெளி பயண திட்டத்தை வடிவமைத்தனர். ஐசக் மேன் உள்ளிட்ட 4 பேர் புளோரிடாவின் கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து ஃபால்கன் 9 ராக்கெட் மூலமாக கடந்த செவ்வாய்க்கிழமை விண்வெளிக்கு புறப்பட்டு சென்றனர். கடந்த 50 ஆண்டுகால விண்வெளி வரலாற்றில் யாரும் செல்லாத புதிய உயரத்திற்கு ஸ்பேஸ் எக்ஸின் இந்த டிராகன் விண்கலம் சென்றிருக்கிறது. முதலில் பூமியிலிருந்து சுமார் 1400 கிலோமீட்டர் உயரத்திற்கு சென்ற விண்கலம் தற்போது 700 கிலோமீட்டர் தொலைவில் ஆழ்வட்ட பாதையில பறந்து கொண்டிருக்கிறது. சற்றுமுன் விண்கலத்திலிருந்து வெளியேறின முதல் வீரர் ஐசக் மேன் ஸ்பேஸ் வாக் செய்து விண்வெளியில் புதிய வரலாற்றை படைத்திருக்கிறார். ஸ்பேஸ் எக்ஸ் பிரத்யேகமாக வடிவமைத்திருக்கக்கூடிய கவச உடைகள் கதிர்வீச்சு அபாயத்திலிருந்து காக்கிறதா என்பதை இந்த ஸ்பேஸ் வாக்கின் போது அவர்கள் பரிசோதித்தார்கள். கடைசியாக நிலவுக்கு மனிதன் சென்ற அப்பல்லோ விண்கலம் தான் மிக அதிக தொலைவு பயணித்தது என்ற நிலையில 50 ஆண்டுகளுக்கு பிறகு விண்வெளியில் மிக நீண்ட தொலைவுக்கு சென்றது மட்டுமல்லாமல் கேப்சூலில் இருந்து வெளியே வந்து ஸ்பேஸ் வாக் செய்து விண்வெளி வீரர்கள் புதியதொரு சாதனையும் படைத்திருக்கின்றனர். மொத்தம் 5 நாட்கள் பயணத்தின் 3வது நாளான இன்று மீதமுள்ள 3வது நாளில் இந்த ஸ்பேஸ் வாக் செய்திருக்கிறார்கள். மீதமுள்ள 2 நாட்களில் 30 வகையான ஆய்வுகள் பரிசோதனைகளை விண்வெளி வீரர்கள் செய்ய இருக்கிறார்கள். விண்வெளி தொலைத்தொடர்புக்காகவே பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ஸ்பேஸ் எக்ஸின் ஸ்டார்லிங்க் லேசர் தொழில்நுட்பத்தையும் இந்த குழு பரிசோதிக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரஞ்சித். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.